ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 22ஆம் நாளுங்க, ஏப்ரல் 5 சனிக்கிழமை. இன்று அஷ்டமி திதி. தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு பண்ணுவோம். வளர்பிறை அஷ்டமிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்புங்க. சரிங்களா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் தீரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வளர்பிறை அஷ்டமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? காலை 10:47 வரை திருவாதிரை நட்சத்திரம்ங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும். மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மேஷம் சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். உங்களுடைய சகோதரர் மூலமாக சில உதவிகள், சகோதரர் அண்ணன் தம்பி அண்ணன்கிட்டயோ தம்பிக்கிட்டயோ சில விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, சில உதவிகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இதேமாரி ஒரு வீடு ஒரு மாற போறேன், இல்லை வீடு வாங்க போறேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்கான உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம் ரிஷபராசிக்கு என்று தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானம் வருதுங்க இன்னைக்கு. சரிங்களா? அதிகப்படியான வருமானம், நீங்க எதிர்பார்த்த விட அதிகப்படியான வருமானம் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. எதிர்பாராத சில பிரச்சனைகளும் இன்னைக்கு வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரச்சனைகள் எப்படி வருது? நம்ம முத நாள் செஞ்ச சில வேலைனால சில பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, ரொம்ப கவனமா பார்த்து முத நாள் என்னென்ன பண்ணுங்கிறது மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம் உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. புதிய பொறுப்புகளும் தேடிக்கொண்டு வரும். வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் தேடிக்கொண்டு வரும். ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் தேடிக்கொண்டு வரும். உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கடகம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய சில முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள். இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம். இந்த வேலை திருப்தியே இல்லை. சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட அதிகப்படியான சேலரி இன்னொரு இடத்துக்கு. ஓகே, அதுக்கு ஒரு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஒன்று கூட அப்ளை பண்ணுறீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்களும் இருக்குது, செலவுகள் அதிகமாகும். இன்னைக்கு பயணம் பண்ணுறவங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிம்மம் காரியங்களில் வெற்றிகள். ஓகேங்களா? எந்த வேலைகள் இருந்தாலும் சரி தாங்க, வெற்றி வாய்ப்புகள் தான் தேடிக்கொண்டு வரும். இன்னைக்கு பதவி உயர்வில் கொஞ்சம் தாமதம் இருக்குங்க. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அப்ளை கிடையாது. பதவி உயர்வு நமக்கு வரும்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது அந்த அந்த போஸ்டிங் கிடைச்சிடும். ஓகேங்களா? இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கன்னி மகிழ்வான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. வேலை அமையக்கூடிய சூழல். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தோம். நல்ல ஒரு நமக்குடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை அமைக்கக்கூடிய சூழல் உங்களை தேடிக்கொண்டு வரும். மகிழ்வான நிகழ்வுகள். ஓகேங்களா? வீட்டில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடிக்கொண்டு வருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம், இன்னைக்கு கோவிலுக்கு போகணும், இன்னைக்கு இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். அதனால தாராளமாக முயற்சி பண்ணுங்க, வெற்றிகள் தேடிக்கொண்டு வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்கள் வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இன்னைக்கு. சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில சிக்கல்களும் இருக்கின்றது. வருமானம் உயர்ந்தான். ஓகேங்களா? வருமானத்துக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எதிர்பாராத ஒரு வருமானம் என்று உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் பேச்சின் மூலமா சிக்கல்களும் இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இது சந்திராஷ்டமம். கேட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு என்று மிக மிக சிறப்பான மனமகிழ்வான நாள். ஓகேங்களா? நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்க மனசை பறிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகரம் இன்று தொழிலில் வியாபாரத்தில் எதிரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ அது சார்ந்த ஒரு செலவுகள் இருக்கு. அது சார்ந்த ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அமையும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகளும் சேரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, புதிய பொறுப்புகள் சேருங்க. சரிங்களா? இந்த ஒர்க்கை நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப சிறப்பாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லாமே சொல்லுவாங்க. மீனம்
வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரும். சரிங்களா? அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் தான் இல்லை அப்படின்னா வேலையே இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகணும். அதே நேரத்தில் வாகன யோகங்களும் வந்து இன்று உங்களுக்கு இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கார் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணுங்க. அதுக்காக ஷோரூமில் போய் எல்லாம் விசாரிப்பீங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.